வெல்கம் வியூவர்ஸ். நாம் இப்போ இந்த வீடியோவில் ஒரு நியூ மாடல் பேஸ்கெட் தான் பார்க்க போகிறோம். இது நம்மளுக்கு ஆர்டர் தான். அதுக்கு அவங்க கேட்ட கலர் காம்பினேஷன்லாம் நம்ம போட போகிறோம். இதுக்கு இந்த லீஃப் க்ரீனில் 2 கட்டு ஒயர், பிளெயின் ஒயர் 2 கட்டு ஆப்பிள் பிராண்ட் தான் எடுத்திருக்கேன். 2 கட்டு ஒயர். இதே சேம் க்ரீனில் 50-50 ஒயர் ஒரு பண்டல் எடுத்திருக்கோம். 50-50 ஒயர் ஒரு பண்டல் எடுத்திருக்கோம். இதுக்கு தேவையான ஒயர் 2 கட்டு. நீங்கள் க்ரீன் தான் எடுக்கணும்னு இல்லை, எந்த கலர் தேவையோ அந்த கலரில் எடுத்துக்கோங்க. நான் நமக்கு கேட்டது ஒரு பிக் அமிச்சு எனக்கு இந்த மாடலில் தான் வேணும், இந்த மாடலில் இந்த கலரில் இந்த சைஸில் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம அந்த சைஸில் அந்த கலர் போட்டிருக்கோம். அவங்க கேட்ட கலரில் போட்டிருக்கோம். இது போட்டது வேறு கலரில் போட்டிருப்பாங்க அவங்க அமிச்ச பிக்கு. நம்ம இந்த கலரில் போட போகிறோம். சைஸு எல்லாமே சேம் சைஸ் தான் போட போகிறோம். நமக்கு இந்த மாடலில் 2 பேஸ்கெட் கேட்டிருக்காங்க. இந்த க்ரீன் காம்பினேஷன்லேயும் பிங்க்கு. நம்ம ஏற்கனவே சிவன் கண் பேஸ்கெட் போட்டிருப்போம். அந்த பிங்க் கலரில் ஒன்றும் சேம் டிசைன் பேட்டர்ன் எல்லாமே ஒரே பேட்டர்னில் 2 பேஸ்கெட் கேட்டிருக்காங்க. அவங்க கலர் இந்த க்ரீன் செட்டு ஒன்றும் பிங்க் ஒரு செட்டு ஒன்றும் கேட்டிருக்காங்க. இதுக்கு தேவையானது 2 கட்டு பிளெயின் ஒயரு, 1 கட்டு 50-50 ஒயர். நீங்கள் எந்த கலர் பிளெயின் ஒயர் எடுக்கிறீங்களோ அந்த கலர்லேயே எடுத்தால் நல்லா இருக்குது இந்த பேஸ்கெட்டு. அந்த ஃபோட்டோ பார்த்தவே நல்லா இருந்தது. நான் அதனால் சரி நம்மளுமே அதே மாதிரியே போடுவோம் அப்படின்னு சொல்லி நான் இந்த அவங்க சொன்ன கலரில் அதே மாதிரி ஒயரே எடுத்திருக்கேன். வாங்க எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ஒயர்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு நிறைய ஒயர் நிறைய கட் பண்ணணும். அதனால் நான் கட் பண்ணி அதை வீடியோவை லென்த்தாக்க விரும்பாமல் நான் ஒயர் எல்லாமே கட் பண்ணிட்டேன். வாங்க எப்படி கட் பண்ணேன் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது கட் ஒயர் நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளெயினில் தான் கட் பண்ண போகிறோம். ஒரே கலர் பிளெயின் ஒயர் எடுத்துருக்கோங்களா, சிங்கிள் கலரில் 2 பண்டல் எடுத்துருப்போம். அந்த ஒயர் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். அது எவ்வளோ மெஷர்மெண்ட்னா 9.5 ஸ்கேல் அளவில் நம்ம 40 கட் ஒயர் கட் பண்ண போகிறோம். பாருங்கள், நான் இந்த ஸ்டீல் ஸ்கேலில் தான் மெஷர் பண்ணுவேன். பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9, இதில் பாதி 6ல் நிற்கும். கொஞ்சம் கூட இருக்குது, 6ல் நிற்கும். 9 ஸ்கேல் எடுத்தால் போதுமானது. இந்த மாதிரி 9 ஸ்கேலில் 40 கட்டு ஒயர் எடுத்து இந்த ஒயரை தனித்தனியாக 2 கார்னரும் ஒன்றா வச்சு ஃபோல்டு பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். நான் அந்த மாதிரியாக 40 ஒயரையுமே கட் பண்ணி மடித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சென்டர் பண்ணி நம்ம அடுக்கி வச்சுக்கலாம் ஒவ்வொன்றா. இதுக்கு அடுத்ததாக இது மாதிரி 40 கட் ஒயர், 9.5 ஸ்கேலில் 40 கட் ஒயர். நான் திருப்பி மெஷர்மெண்ட் சொல்கிறாங்க. இதுக்கு மேலே மெஷர்மெண்ட் அளவு கிடையாது. இது எடுத்தாவே இந்த பேஸ்கெட்டுக்கு போதுமானது. இப்போது ரன்னிங் ஒயர் நம்ம ஒரு கட்டு இந்த 50-50 ஒயர் எடுத்தோம் இல்லைங்களா, இது கட்டு ஒயருக்கு யூஸ் ஆகாது. வெறும் ரன்னிங் ஒயராக பேஸ் போடுறதுக்கு மட்டும்தான். அதுவும் இல்லாமல் நமக்கு ஒயர் செலவுன்றது இந்த கட்டு ஒயர் 40, இந்த பேஸ் போடுறது 50-50 ஒயரில் போட போகிறோம். பேஸுமே கட்டு ஒயருமே தான். அதுக்கு மேலே நம்ம கிராஸ் நாட்டில் தான் வளர்த்த போகிறோம். அதோட ஹேண்டிலுக்கு தான் நம்மளுக்கு ஒயர் தேவை. சரிங்களா? இப்போது நான் இந்த பிளெயினில் ஒரே கலரில் 40 ஒயர் கட் பண்ணிட்டேன். நீங்கள் இந்த 50-50 ஒயரில் தான் போடணுமா அப்படின்னு கேட்காதீங்க, உங்களோட விருப்பம். நம்மளுக்கு அவங்க பிக் அமிச்சது அந்த மாடல் தான். சேம் மாடல், கலர் மட்டும் எனக்கு நான் கேட்குற கலர் க்ரீன் ஒரு பேகு, பிங்க் ஒரு பேகுன்னு சொல்லி கேட்டாங்க. நம்ம அது மாதிரி அனுப்ப போகிறோம். அவ்வளோதான். சரிங்களா? நீங்கள் பிளெயின் ஒயர் எடுத்தாலும் ஓகே தான், இல்லை டிஸ்கோ ஒயரில் எடுத்தாலும் ஓகே தான். அது ஒயர் எடுக்கிறதுன்றது உங்களோட விருப்பம். இப்போ கட் பண்ண ஒயரை 2ஆக மடித்து வச்சுருக்கோம். இதுலேருந்து ஒரு 2 இன்ச் அளவு, நான் எப்போவுமே ஒயரு 2 இன்ச் அளவு தான் விடுவேங்க. 2 இன்ச் அளவு கம்மி பண்ணிவிட்டு நம்ம ஒயரை அளந்து எடுத்துக்கலாம். ரன்னிங் ஒயரை அளந்து எடுத்து பாருங்கள்.
இப்போது இதோ இப்படி அளந்தாச்சு. இதை மடிச்சுக்கலாம். இதுதான் ரன்னிங் ஒயர். 50-50 ஒயர் தான் ரன்னிங் ஒயர். இது வந்து கட்டு ஒயர், பிளெயின் ஒயர். இப்போது ரன்னிங் ஒயராக இந்த 50-50 ஒயரை வச்சு நம்ம அப்படியே நாட் போட போகிறோம். நாட்டு போட்டாச்சு. இப்போ பாருங்கள், அளந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு 2 இன்ச்சு தான் கம்மியாக இருக்கும். இது ரன்னிங் ஒயரு, இது கட்டு ஒயர். சரிங்களா? நம்ம அந்த அளவுக்கு தான் விட்டோம், அந்த அளவுக்கு தான் இருக்கும். சரிங்களா? இப்போது ஒரு நாட் போட்டு இந்த சைடு அப் அண்ட் டவுன் பார்த்துக்கணும். இந்த கட்டு ஒயரை அப் அண்ட் டவுன் பார்த்துக்கணும். ஒரு சின்ன அப் அண்ட் டவுன் கூட இல்லாமல் இந்த மாதிரி ஒவ்வொரு ஒயரையும் ஜாயின் பண்ணும்போதும் அப் அண்ட் டவுன் பார்த்துக்கணும். இப்போ ரன்னிங் ஒயரை அளந்துட்டு அடுத்த கட் ஒயர் எடுத்து இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த 40 ஒயரையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஒரு ஒயர் ஜாயின் நார்மல் நாட்டில் தான் ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணும்போது ஒவ்வொரு நாட்டுக்கும் அப் அண்ட் டவுன் செக் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து பேஸ்கெட்டை நம்ம வளர்த்தும் போது நம்மளுக்கு 2 பக்கமுமே ஒரே ஈவனாக வரும் ஒயர். இல்லைன்னா அப் அண்ட் டவுன் வந்ததுன்னா பெருசாக இருக்கிற பக்கம் ஒயர் மீதியாகவும், சின்னதாக இருக்கிற பக்கம் ஒயர் பத்தாமையும் ரொம்ப கஷ்டப்படும். பேஸ்கெட்டை எப்படி ஃபினிஷ் பண்ணுறது, அது நம்ம ஜாயிண்ட் அடித்து கஷ்டம் போடுறது. அதனால் நம்ம டென்ஷன் இல்லாமல் வேலை செய்யணும்னா இந்த பேஸ் போடும்போது எந்த பேஸ்கெட்டோ பேக்கோ போட்டாலும் ஃபஸ்ட்டு அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கணும். பாருங்கள், ஒரு உயரம் கொஞ்சம் பால் மாறாமல் சிரமம் பார்க்காம நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம பேசிக்கிட்டே 4 ஒயர் ஜாயின் பண்ணிட்டோம். இது 4வது நாட்டு நம்ம ஜாயின் பண்ணிடலாம். பேஸ் ஃபுல்லாகவே ரன்னிங் ஒயர் வந்து இந்த 50-50 ஒயரை வச்சு தான் போட போகிறோம். இதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற 40 ஒயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு முடித்த பிறகு இங்கே எவ்வளோ அளந்து விட்டோமோ அதே அளவுக்கு இப்படி அளந்து சைடில் கட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அடுத்த நாட் இதே மாதிரி இதை சென்டர் லைனாக பேஸ் பண்ணி நம்ம மொத்தம் 16 லைன் போட போகிறோம். 16 லைன் போட போகிறது. இது சென்டர் லைன். இதுக்கு மேலே ஒரு 8 லைனும் கீழே ஒரு 7 லைனும் போட்டால் 15 லைன் ப்ளஸ் இது ஒரு லைன் 16 லைனு மொத்தம் போட போகிறோம். நீங்கள் எந்த பக்கம் வேணுனாலும் ஒரு லைனை கூட்டி ஒரு லைனை ஒரு பக்கம் குறைச்சி போட்டுக்கோங்க. அது உங்களோட விருப்பம். மேலே தான் போடணுமா இல்லை கீழே போடக்கூடாதான்னு அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஏதோ கேள்வி கேட்கணும் அப்படின்றதுக்காக அப்படியே நம்மளை கேட்குறாங்க. அது வாட்ஸ்அப்பில் மெசேஜாக வேறு அனுப்புகிறாங்க, இப்படி பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு. அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களோட விருப்பம். ஒரு சைடு 8 ஒரு சைடு 7 எப்படி வேணுனாலும் நம்ம போட்டுக்கலாம். மொத்தம் 16 லைனும் இந்த பேஸ் போடுறது ரன்னிங் ஒயர் வந்து 50-50 ஒயரு, அதை வச்சு தான் 16 லைனுமே போடணும். போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த பேஸ்கட்டுக்கு நம்ம பேஸ் போட்டு முடிச்சிட்டோம். பாருங்கள், இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 40 கட்டு ஒயரை 40 நாட்டு வந்தது. இங்கே பேஸ் பாருங்கள், 16 லைன் போட்டிருக்கோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 லைன் பேஸு. 16மே பாருங்கள் இந்த 50-50 ஒயர் வச்சு தான் போட்டிருக்கோம். தெரியுதுங்களா? எல்லாமே 50-50 ஒயர் வச்சு தான் நம்ம எல்லா லைனுமே போட்டிருக்கோம். பேஸுக்கு மட்டும்தான் 50-50 ஒயர் ரன்னிங் ஒயராக யூஸ் பண்ணியிருக்கோம். கட் ஒயர் ஃபுல்லாகவே க்ரீனில் பிளெயின் க்ரீனில் 40 கட் ஒயர் 9.5 ஸ்கேலில் கட் பண்ணியிருக்கோம். இப்போ பேஸ் பாருங்கள், இது சென்டர் லைனாக நம்ம ஃபஸ்ட்டு போட்டோன்னு பாருங்கள் 2 நாட். இது
கிளாஸ் ஒயர்ன்றனால உருவி போது நான் 2 இடத்துல அடையாளப்படுத்துறதுக்காக நாட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதுதான் சென்டர் லைன், நம்ம ஃபஸ்ட்டு லைன் போட்டது. இதுக்கு மேலே 1 2 3 4 5 6 7 லைன் போட்டு இந்த சென்டர் லைனோட 8 லைன் மொத்தம். இங்கே பாருங்கள், அதுக்கு கீழே இது சென்டர் லைனு, இதுக்கு கீழே 1 2 3 4 5 6 7 8 லைன் போட்டிருக்கோம். அப்போ இது 8 இது 8 16 லைனு நம்ம பேஸ் போட்டிருக்கோம். நல்லா பேஸ் நல்லா அகலமாக வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு பேஸ் வந்திருக்கு. பேஸோட வித்து நம்மளுக்கு எவ்வளோன்னு பார்க்கலாமா? பாருங்கள், நம்ம இதுக்கு குச்சி எதுவுமே நம்ம சொருக போகிறது கிடையாது. பாருங்கள், இந்த நாட்லேருந்து நாட் ஆல்மோஸ்ட் 7 இன்ச்சு வருதுங்க. இந்த பிரெத்து வந்து 7 இன்ச்சுக்கு வருது. நம்ம 16 லைன் போட்டிருக்கோம், 7 இன்ச்சுக்கு வருது. நாட்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ டைட்டாக நம்ம போட்டிருக்கோம் அப்படின்ட்டு. இது இவ்வளோ பேஸ் போட்டிருக்கோமே, இது பெரிய சைஸ் பேஸ்கெட்டானா கண்டிப்பாக இல்லை, மீடியம் சைஸ் பேஸ்கெட் தான். இதுக்கு மேலே நம்ம சில சேஞ்சஸ் பண்ண போகிறோம். அது என்னன்றத நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். நீங்கள் நான் சொல்கிற இந்த 9 ஸ்கேல் மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கொஞ்சம் கூட வைக்க வேண்டாம். கிளாஸ் ஒயராக இருந்ததுன்னா கொஞ்சம் கூட வைக்க வேண்டாம். இந்த 50-50 ஒயரில் நான் சொல்கிற அளவுக்கு இதே மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இல்லை நாங்கள் நார்மல் ஒயரில் தான் போடுறோன்னா நீங்கள் ஒரு 1/2 ஸ்கேல் கூட்டிக்கோங்க. 10 ஸ்கேல் அளவுக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் எடுத்த இந்த ஒயருக்கு தாங்க நான் மெஷர்மெண்ட் சொல்ல முடியும். நீங்கள் யூஸ் பண்ணுற மெஷர்மெண்ட் ஒயருக்கு நீங்கள் தான் மெஷர்மெண்ட்டை கால்குலேட் பண்ணிக்கணும், சரிங்களா? நான் ஆப்பிள் பிராண்டில் 50-50 ஒயரும் நார்மல் ஒயரும் எடுத்திருக்கேன், ஓகேங்களா? நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பார்ட் 2ல் இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லித்தரேன். இது வரைக்கும் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. கண்டிப்பாக இது ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப் பேஸ்கெட்டு தான். அது என்னன்றதை நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க. அவங்க மூலமாக அவங்களுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவாங்க. அதனால ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ நான் போடுற புது வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு தேவைன்ற பட்சத்தில் அதை பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.